வணக்கம் வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மினி ஜாங்கிரி. எப்படி உளுத்தம்பருப்பில் தான் மாவு அரைச்சி பண்ணுவாங்கள்ல. இந்த உளுத்தம்பருப்பு அரைக்கும்போது பச்சரிசி போட்டிருக்கேன். இந்த பச்சரிசி எதுக்காக இதில் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டு மாவை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி அந்த ஜாங்கிரி எப்படி புளியுது, அதே டைமில் அந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த சக்கரை பாவோட பதம் எப்படி இருக்கணும். ஸோ இதெல்லாம் தெளிவாக வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. உளுத்தம்பருப்பு 200 கிராம், பச்சரிசி 100 கிராம், கார்ன்ஃப்ளவர் 200 கிராம், பச்சரிசி மாவு 50 கிராம், சர்க்கரை 1/2 கிலோ, ஆரஞ்சு ரெட் கலர் தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ஜாங்கிரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க இந்த 1/2 கிலோ சர்க்கரையை ஒரு கடாயில் போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கரை போட்டுருக்கீங்களோ அதே அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. வேணும்னா கொஞ்சம் ஒரு 5% எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணலாம், ஒன்றும் தவறில்லை. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சர்க்கரையின் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணுறோம். இந்த பால் எதுக்காக ஆட் பண்ண அந்த சர்க்கரையில் எதுனா அழுக்கு இருந்தால் அந்த அழுக்கு எடுக்க தான் இந்த பால் யூஸ் பண்ணுறோம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பால் ஆட் பண்ணுங்க. பால் போட்ட பிறகு ஜஸ்ட் ஒரு பாயில் வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் அந்த மேலோட்டமாக அழுக்கு வரும். இந்த மாதிரி அந்த அழுக்கை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணலாம். இது ஒரு பேசிக்கான விஷயம், நம்ம நிறைய ரெசிப்பியில் பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன். பார்த்தீங்களா இந்த அழுக்கு எப்படி இருக்குது, இந்த மாதிரி தான் எடுத்துருக்கணும். இதுக்கு பிறகு இந்த சுகர் சிரப்போட பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு கம்பி பதம். இந்த சர்க்கரை கொதிச்சு வர டைமில் கொஞ்சம் லைட்டாக திக்காகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்மளோட விரல், அதாவது பெரிய விரலும் சின்ன விரலும் ஜஸ்ட் சுகர் சிரப்பில் நீங்கள் டிப் பண்ணிட்டு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கும், கம்மு மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி பக்குவம் நீங்கள் கரெக்டாக அடுப்பை விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஊற வச்சுருக்க இந்த உளுத்தம்பருப்பும் இந்த பச்சரிசி, இந்த உளுத்தம்பருப்பும் பச்சரிசி குறைஞ்சபட்சம் ஒரு 2லேருந்து 3 மணி நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பிறகு வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி இப்போது நம்ம எப்படி அரைக்க போகிறோம் கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் வடைக்கு அரைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் அரைக்க போகிறீங்க. மிக்சிலேயே அரைச்சி எடுத்துருங்க. தேவையான தண்ணி ஊற்றியும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிறோம். அரைச்சி எடுத்த பிறகு மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறதும் காமிக்கிறேன். இந்த மாவு அரைக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக வடைக்கு எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி அரைங்க. எல்லாருக்கும் வடை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தெரியும், அதனால் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது ரெடியான மாவை நம்ம என்ன பண்ணுறோம், கையில் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த அரிசி மாவு யூஸ் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே பச்சரிசி போட்டிருக்கோம், இருந்தாலும் அரிசி மாவும் யூஸ் பண்ணுறோம். எதுக்காக இந்த அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் இதில் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் இருக்குது. இந்த கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் இந்த உளுத்தம்பருப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். சில பேருக்கு வீட்டில் பண்ணும்போது ஜாங்கிரி கிறிஸ்பியாக வர மாட்டுது, சாகி ஆகிடுது அப்படி சொல்லி ப்ராப்ளம் இருக்குல்ல. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு மெத்தட். நம்ம ஆல்ரெடி ஜாங்கிரி பண்ணும்போது வெறும் உளுத்தம்பருப்பை வச்சு பண்ணோம், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் இன்னொரு ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இன்றைக்கி. அந்த பச்சரிசி மாவும் அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். எப்பவுமே மிக்ஸ் பண்ணும்போது ஒரே சைடு மிக்ஸ் பண்ணணும், ரிவர்ஸில் மிக்ஸ் பண்ண வேண்டாம். எதுக்காக கேட்டிங்கன்னா, அந்த மாவு நல்லா ஃப்ளஃபியாக வரதுக்காக மட்டும்தான் அப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் கலர். இந்த இடத்துல நீங்கள் சேஃப்ரான் யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணலாம். இல்லை ஆக்சுவலாக எனக்கு அந்த ஜாங்கிரி கலர் தான் எனக்கு வேணும்னு வச்சுன்னா அந்த டைமில் ஃபுட் ரெட் கலர் இருக்குது, அதாவது ஆரஞ்சு ரெட் கலர் ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணுற கலருக்குள்ள அந்த கலரை தேவையான அளவுக்கு போட்டு மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஜாங்கிரி மாவு ரெடி பண்ணி முடித்த பிறகு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்போலாம் ஃப்ரை பண்ணலாம் அந்த டைமில் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவு மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் ஃப்ரை பண்ணினா கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதுக்கப்புறம் மாவோட பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் லூஸாக இருக்கணும். லூஸாக இருந்தால் தான் அந்த ஜிலேபி கிளாத்தில் போட்டு நீங்கள் புளியும் போது ஈஸியாக வரும். கெட்டியாக இருந்தால் என்ன ஆகுனா ஆயிலில் கீழே இறங்கிடும். நான் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஜிலேபி மாவை எப்படி புளியுதுன்னு சொல்லி நம்மளோட உள்ளங்கையில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது எப்படி கேட்டிங்கன்னா, டைரெக்டாக நீங்கள் ஆயிலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மாவு வீணாயிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட உள்ளங்கையில் மாவு புளிங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 3 ரவுண்டு போடுறோம். 3 ரவுண்டு போட்ட பிறகு அதுக்கப்புறம் ரவுண்டாக ரிங்கு மாதிரி மேலேயே புளிஞ்சிட்டு வரணும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம்.
இப்படி நம்ம புளிகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணலாம். நீங்கள் எப்படி வீட்டில் முறுக்கு புளிவீங்களோ அதே மாதிரி 3 ரவுண்டு நீங்கள் போட்டு இந்த மாதிரி சிம்பிளாக முடிச்சுக்கலாம். எண்ணெயில் நீங்கள் போட்ட உடனே மேலே பொங்கி வரணும். இது பொங்கி வந்தால் தான் அந்த மாவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதே அந்த மாவு புளிஞ்ச பிறகு கடாயில், அதாவது அந்த கீழே ஃப்ரைங் பேனில் ஒட்டுச்சுன்னா அப்போ அந்த மாவோட டெக்ஸ்சர் சரியாக இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு என்ன காரணம், அந்த மாவோட பக்குவம் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா வெயிட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கும், அந்த டைமில் ஒட்ட ஆரம்பிக்கும். இது ஒரு சின்ன விஷயம், கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி எண்ணெய் சூடாக இருக்கணும். சூடு இல்லாத எண்ணெயில் நீங்கள் மாவு புளிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் பிடிக்க ஆரம்பிக்கும், கிறிஸ்பியாக வராது. நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது நல்லா முறுமுறுன்னு எடுக்கணும். எண்ணெயோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏற்றம் இறக்கம் நீங்கள் வச்சு கரெக்டாக டெம்பரேச்சர் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ரெடி. இப்போது இந்த ஜாங்கிரி ரெடி ஆன பிறகு உடனே டேரெக்டாக அந்த சுகர் சிரப்பில் போடணும். சூடு இல்லாத சுகர் சிரப்பில் போட்டிங்கன்னா அந்த ஜாங்கிரியில் இறங்க ஆரம்பிக்காது. அதனால் சூடான சுகர் சிரப்பில் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்த உடனே இந்த ஜாங்கிரி போடணும். போட்ட பிறகு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான ஜாங்கிரி ரெடி. இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஜாங்கிரி மாவு எப்படி ரெடி பண்ணுறது. அதே டைமில் அந்த மாவு கெட்டியாக இருக்கணுமா லூஸாக இருக்கணுமா சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு எப்படி வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ப்ராப்பராக ஜாங்கிரி ஸ்டைலில் பூ மாதிரி வேணுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன், என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க, இந்த மினி ஜாங்கிரி புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.